விஜயுடன் கூட்டணி வைக்க போகும் லோகேஷ் கனகராஜ் மீது சமீப காலமாக ஏகப்பட்ட விமர்சனங்கள் மற்றும் ட்ரோல்கள் வருகின்றன. அதற்கு காரணம் கூலி திரைப்படம் தான். கூலி திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்பதன் காரணமாக இந்த விமர்சனங்கள் எல்லாம் வருகின்றன. இதனைத் தொடர்ந்து சமீப காலமாக லோகேஷ் கனகராஜ் மீதும் அவரின் அடுத்தடுத்த படங்களின் மீதும் ஏகப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் பரப்பப்படுவதாக ரசிகர்கள் சொல்லுகின்றனர். பாலிவுட் புகழ் அமீர்கானை வைத்து லோகேஷ் ஒரு படத்தை இயக்குவதாக இருந்தார். அந்த படம் டிராப் ஆகி விட்டதாக சிலர் சொல்லி வந்தனர். தற்பொழுது கார்த்தி மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகி இருந்த கைதி 2 திரைப்படமும் கைவிடப்பட இருப்பதாக ஒரு வதந்தி தீயாய் பரவி வருகின்றது. கூலி படம் முடிந்ததும் கைதி 2 பட வேலைகளில் தான் லோகேஷ் கனகராஜ் இறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது கைதி 2 படம் கைவிடப்பட்டதாக தகவல்கள் வர அது லோகேஷ் கனகராஜின் ரசிகர்களை அப்செட்டில் ஆழ்த்தியிருக்கின்றது. முதலில் அமீர்கான் படம் டிராப் என்றார்கள். அதன் பிறகு ரஜினி கமல் படத்தை லோகேஷ் இயக்கவில்லை என்றார்கள். தற்பொழுது கைதி 2 படமும் கைவிடப்பட்டதாக சொல்கின்றார்கள். தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் மீது இது போன்ற வதந்திகளை ஏன் பரப்புகின்றனர், லோகேஷ் மீது ஏன் இவ்வளவு வன்மம் என அவரின் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்டு வருகின்றனர். இவர் எடுத்த மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ போன்ற படங்களை கொடுத்த லோகேஷ் தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டார். லோகேஷ் கனகராஜ் போல வருமா என அவரை புகழ்ந்து தள்ளினார்கள். ஆனால் தற்பொழுது கூலி என்ற ஒரே ஒரு படம் சொதப்பியதால் இந்த அளவிற்கு விமர்சிப்பது சரியல்ல என்பதுதான் பெரும்பாலான ரசிகர்களின் கருத்தாக உள்ளது. அடுத்து லோகேஷ் கனகராஜ் LCU படத்தை எடுத்து அதில் விஜயை கேமியோ ரோல் செய்ய வைத்தால் மட்டுமே அவருக்கு மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. லியோ 2ஆம் பாகத்திற்கான கதையும் தயாராக இருப்பதாக லோகேஷ் கூறியிருந்தார். விஜய் தேர்தலுக்கு பிறகு நடிப்பாரா என்பதை பொறுத்திருந்து